ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து சாரி ஃபால்ஸு சாரி மேலே ஸ்டிச் தெரியாமல் எப்படி தைக்கிறதுன்னு தான் இன்றைக்கி வீடியோவில் காமிப்போகிறேன். எப்போயுமே நம்ம ரெகுலராக சாரி ஸ்டிச் பண்ணும்போது சில டைமு ஸ்டிச்சிங்கெல்லாம் அப்படியே தெரியும். அப்படி ஸ்டிச்சிங் இல்லைன்னா எம்மிங் பண்ணாலும் எம்மிங்கும் அப்படியே தெரியும். அதை நம்ம எம்மிங் பண்ணும்போது டைம் கூட ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் ஆகும். அதெல்லாம் நம்ம எப்படி டைம் சேவ் பண்ணுறது, ஸ்டிச் எப்படி நம்ம போடுற ஸ்டிச்சே சாரி மேல் தெரியாமல் இருக்கணுன்றது இன்றைக்கி வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ நான் ஃபால்ஸ் தைச்சிட்டு இருக்கிறேன். அந்த ஃபால்ஸ் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ நான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போ தான் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு தெரியும். சில சாரி பார்டர் சாரிங்களை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரிங்கலாக இருக்கும். நம்ம ஃபால்ஸ் தைக்கவே முடியாது. ஒரு மாதிரி பெண்டாகும். அப்போ ஏன் நம்ம சாரி ஃபால்ஸ் தைக்கிறோமன்ற மாதிரி ஆகிடும். அது போல் பெண்டாக இருக்கும். அதுமாரி இருக்காமல் இருக்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோவை காமிச்சிட்ருக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நான் தைச்சிட்டு இருக்க ஃபினிஷிங் ஸ்டிச் போட்டுக்கிறேன் சாரி மேலே. ஸ்டிச் பண்ணும்போது இப்போ நம்ம அந்த சாரி மேலே வந்து ஸ்டிச்சஸ் வீயும் போது அப்போ நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி ரிங்கிள்ஸாக தெரியும் சாரி. இது நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் தைச்சிருக்கும் போது பாருங்கள் ஸ்டிச்சஸ் அப்படியே தெரியுது. ஒரு மாதிரி ரிங்கலாக தெரியும். ஒரு மாதிரி சுருக்குமாக ஸ்டிச் போட்டு அப்படியே தெரியும். அப்புறமா சாரி கட்டும்போது ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது. அது போல் எல்லாமே இருக்கிறது தான் இப்போ நான் தைச்சிருக்கிறேன். இது பாருங்கள், நான் இப்போது வேறு மெத்தடில் தைச்சின்னு இருக்கிறேன். நம்ம இப்போ சாரி நான் எடுத்துருக்கிறது வந்து சாரி பார்ட்ரு எவ்வளோ இருக்கோ அந்த பார்ட்ரு அவ்வளோ தான் ஃபால்ஸ் எடுத்துருக்கிறேன். நார்மலாக சாரி ஃபால்ஸ் இருக்குமே, அந்த நார்மலுக்கு சாரி ஃபாலில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பார்டர் இருக்குது அந்த பார்டர் அவளுக்கு பீஸ் ஃபோல்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ அந்த சாரி ஃபால் இருக்குது இல்லையா, அந்த சாரி ஃபால் வந்து நான் நார்மலாக ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அந்த நார்மல் ஃபால்ஸோட ஒரு இன்ச்சோட உள்ளே ஃபோல்ட் பண்ணியிருக்கிறேன். அப்போ நம்ம உள்ளே ஃபோல்ட் பண்ணப்போ நம்மளுக்கு பார்டர் எவ்வளோ இருக்கோ அந்த பார்டர் அவ்வளோ தான் நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வீயும். இல்லைன்னா நார்மலாக எவ்வளோ இருக்கோ ஃபால்ஸ் அவ்வளோ தைச்சாக்கா சாரி மேலே ஸ்டிச்சஸ் வீயும். அது என்னது ஒரு மாதிரி ரிங்கலாக சுருக்கமாக தெரியும். அது போல் தெரியாமல் இருக்கிறதுக்கோசரம் தான் நான் இப்போது அந்த ஃபஸ்ட்டு போட்டிருந்து காமிச்சேன் நான் உங்களுக்கு வீடியோவில் ரிங்கிள்ஸாக அது போல் தெரியாமல் இருக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் அந்த ஃபால்ஸ் வந்து ஒரு இன்ச்சோட உள்ளே ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஒன்று நம்ம எவ்வளோ பார்டர் இருக்குது, இப்போ அது வந்து சின்ன பார்டர் இருந்தால் பெரிய பார்டர் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பீஸ் ஃபோல்ட் பண்ணிக்கின்னு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அப்போ நம்ம அந்த பார்டர் மேலே ஸ்டிச்சஸ் போட்டுன்னு இருந்தோம்னா சாரி மேலே வந்து ஸ்டிச்சஸ் தெரியாது. அந்த பார்டர் மேலே ஸ்டிச்சஸ் செய்யும். அப்போ நம்மளுக்கு பார்க்கறது ஃபினிஷிங் க்ளீனாக நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு நான் தைச்சி ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதில் பாருங்கள், உங்களுக்கு ஸ்டிச்சஸ் சாரி மேலே ஒன்று கூட வந்திருக்காது. எல்லாமே பார்டர் மேலே இருக்கும். அது பார்டர் மேலே ஸ்டிச்சஸ் இருந்தாலும் என்ன ஆகுது, ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரிங்கிள் தெரியாது, கொஞ்சம் கூட ரிங்கிள் தெரியாது. ரிங்கிள் வராது, சாரி பெண்டு கூட வராது. நம்மளுக்கு அப்போ டைமும் சேவ் ஆகுது. ஸ்டிச் பண்ணி அதை எம்மிங் பண்ணி அதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்குது. இப்போ நம்ம இது போல் தைக்கிறதுனால ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு டைமும் சேவ் ஆகுது. எம்மிங் பண்ணுற டைம் நம்மளுக்கு மிச்சம் ஆகுது. இது போல் ஸ்டிச் பண்ணி தைக்கிறதுனால சாரி ஃபால் வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டிச்சு பிரியாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும் சாரி. அதே எம்மிங்கெல்லாம் பண்ணோம்னா சில டைம் கால் கோல்ஸ் எல்லாம் அதை போடும்போது அந்த கோல்ஸ்லாம் மாட்டினு எம்மிங்கெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். நம்ம ஸ்டிச் பண்ணி போடுறதுனால அந்த ஃபால்ஸில் ஸ்டிச்சிங்கெல்லாம் ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். ஸ்டிச்சு பிரியாமல் இருக்க பாருங்கள். இப்போ நான் தைச்சிருக்கிறேன். ஒரு க்ளீனாக ஒரு சுருக்கம் எல்லாமே க்ளீனாக இருக்குது. அதே நம்ம சாரி மேலே ஸ்டிச் போட்டிருந்தாக்கா அந்த ஃபஸ்ட் நான் வீடியோவில் காமிச்சேன் பாருங்கள், சாரி மேலே ஸ்டிச் பண்ணியிருந்தாக்கா ரிங்கலாக ஒரு மாதிரி சுருக்கமாக இருக்கும். அது இல்லாமல் இப்போ நம்மளுக்கு ஃபினிஷிங் க்ளீனாக இருக்கும், ரிங்கிள் வராமல். பாருங்கள், இது காமிக்கிறேன், ஃபுல்லாகவே காமிக்கிறேன் பாருங்கள். எங்கேயுமே சுருக்கம் வரல. அவ்வளோ ஸ்டிச்சு போட்ட மாரியே தெரியாது. நம்ம ஸ்டிச் போட்டுக்கிறோமான்ற மாரி தெரியாது. அவ்வளோ க்ளீனாக இருக்கும். வேணால் ஒரு பாயிண்ட் வந்து நம்ம பார்டர் மேலே கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் பார்டர் கரெக்டாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு எதாவது ஸ்டிச் பண்ணிக்கிறது எதாவது தெரியுதா பாருங்கள். அவ்வளோ க்ளீனாக ரிங்கிள் வராமல் க்ளீனாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காக. நம்ம டைமும் சேவ் ஆகும், எம்மிங் பண்ணுற டைமும் சேவ் ஆகுது. அது இல்லாமல் ஃபினிஷிங்கும் பார்க்க நல்லாயிருக்கும். ஸ்டிச் பண்ணுறதுனால நம்ம ஃபால்ஸோட ஸ்டிச்சிங் ரொம்ப நாளைக்கு ஒழிக்கும். பாருங்கள், ஃபுல்லாக தைச்சிருக்கேன். எங்கேயாச்சும் உங்களுக்கு அந்த ரிங்கிள் தெரியுதா? ரிங்கிள் தெரியாது, ஒரு சுருக்கம் வராது, எதுவுமே வராது. ஒரு க்ளீனாக ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஃபால்ஸ் தைச்சது மாதிரியே தெரியாது, அவ்வளோ க்ளீனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.